श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. पुष्पपद्धति श्लोकं 340. प्रागेव काञ्चन पदावनि पुष्पवर्षात् संवर्तिते शमितदैत्यभयैः सुरेन्द्रैः पद्मेक्षणस्य पदपद्मनिवेशलाभे पुष्पाभिषेकमुचितं प्रतिपद्यसे त्वं. பதபதார்த்தம். ஹே காஞ்சன பதாவனி, வாராய் தங்கமயமான பாதுகையே, ஷமித போக்கடிக்கப்பட்டிருக்கின்ற தைத்திய அசுரர்களிடத்திலிருந்து பயைகி பயத்தை உடையவர்களான சுரேந்திரைகி தேவசிரேஷ்டர்களாலே புஷ்பவர்ஷாத் பிராகேவ புஷ்பத்தை வர்ஷிப்பதற்கு முன்னமேயே பத்மேக்ஷணஸ்ய பெருமாளுடைய பத திருவடியாகின்ற தாமரை பூவினுடைய நிவேஷலாபே வைப்பதாகின்ற லாபமானது சம்வர்த்திதே சதி நடத்தப்பட்ட பொழுது உச்சிதம் தகுந்ததாயிருக்கின்ற புஷ்பாபிஷேகம் பூவினால் திருமஞ்சனத்தை பிரதிபத்யசே அடைகின்றாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பெருமாள் அவளுடைய அந்த துக்கங்களை போக்குறார். அதனால் புஷ்பங்களை கொண்டு அவள் சமர்ப்பிக்கிறா. அப்போ தேவலோகத்துலேருந்து வண்டுகளும் கூட சேர்ந்து வந்தது. ஆனால் அந்த வண்டுகள் அந்த நாபி கமலத்தில் கூட எங்களுக்கு வேண்டாம், ஆனால் பாதுகையோட சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் தான் வேணும்னு சொல்லி உன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பூக்களை தான் அந்த வண்டுகள் ஆசிரயிச்சது அப்படின்னு சாய்ச்சார். இது கிட்டத்தட்ட எப்படின்னா கோதாஸ்துதியில் நம் சுவாமி சாய்ப்பார். கோதே பவத்திய தரிதா கலு வைஜயந்தி அப்படின்னு. வைஜயந்தின்ற மாலை பெருமாளோடையே இருக்கக்கூடிய மாலை, பெருமாளுக்கான மாலை, நித்தியம் பெருமாளோட இருக்கக்கூடிய மாலை. அந்த வைஜெயந்தி கழுத்தில் இருக்கா. ஆனால் கோதையானவள் கொடுத்த பூவை பெருமாள் தலையில் சூடின்ற உடனே அத்தனை வண்டுகளும் தலைக்கு தான் இருந்துதான். அந்த அத்தனை மரியாதையும் அந்த தலைக்கு இருக்கக்கூடிய பூக்கு பேர் தான். வைஜெயந்தியை கூட அவளோட பதவியை கூட நீ இறக்கிட்டையே, உன்னுடைய நீ சூடி கொடுத்த மாலைக்கு அப்படி ஒரு ஏத்தமா அப்படின்னு கோதாஸ்துதியில் நம் சுவாமி சாய்ப்பார். அந்த மாதிரி இங்கே பாதுகா சஹஸ்ரத்தில் பாதுகையோட ஏத்தத்தை எப்படி சொல்கிறாருன்னா, நாபியில் இருக்கக்கூடிய கமலம் கூட வேண்டாம், பாதுகையோட சம்பந்தம் இருக்கக்கூடிய பூக்கள் தான் வேணும்னு இந்த வண்டுகளானது இந்த மாதிரி எப்பவுமே பாதுகை சம்பந்தத்தோடு இருக்கிற பூவை தான் சேரும் அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி தேவர்கள் எல்லோரும் அந்த புஷ்பங்களை கொண்டு சேர்க்குறா. எப்போ சேர்க்குறா? பெருமாள் கிட்ட எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறா. பெருமாள் உடனே நான் காப்பாற்றுறேன், அவளுக்கு அபயத்தை கொடுத்து உடனே அவர் போருக்கு கிளம்புறார். உடனே இந்த ரீங்காரம், இந்த காகளவாத்தியமாக இருக்குது. பெருமாள் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறார். வந்ததுக்கப்புறமா தேவர்கள் எல்லோரும் அந்த புஷ்பத்தால் ஒரு பூ மாதிரி பொழியறா, ஒரு மழை மாதிரி அவள் அந்த புஷ்பத்தால் வர்ஷிக்கிறா. எப்போ பெருமாள் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவள் அந்த புஷ்பங்களை சேர்க்கலை, பெருமாள் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சந்தோஷத்தில் அவள் அந்த ஒரு நன்றி கடனாக அதை பண்ணுறான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார், பெருமாள் இப்போ கிளம்புறார், இப்போ தான் இனிமே தான் அவர் கிளம்ப போகிறார் அந்த விஜய யாத்திரைக்கே, போருக்கே கிளம்புறார். அப்படி கிளம்பும் போதே பாதுகைக்கான புஷ்பங்கள் வர்ஷிக்கப்பட்டது அப்படிங்கிற. பாதுகை எப்படியுமே இந்த காரியத்தை நடத்திடுவோன்னு தெரியும், எப்படியுமே ஜெயம் அவளுக்கு தான்னு தெரிஞ்சதுனால முதல்லையே பாதுகைக்கான புஷ்பங்கள் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டது. அதுவும் எப்படி பூமாரி பொழியறது, மழை மாதிரி பொழியறது இல்லை, பூவினால் திருமஞ்சனத்தை பண்ணிடுறா. திருமஞ்சனம் போது நம்ம எப்படி ஜலம் சேர்ப்போமோ அந்த மாதிரி பூக்கள் சேர்க்கப்பட்டது பாதுகைக்கு. யார் சேர்க்கிறா அந்த மாதிரி அப்படின்னா பத்மேக்ஷணஸ்ய, பெருமாளே சேர்க்கிறாராம். அதனால தான் இங்கே பெருமாளுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னா பத்மேக்ஷணஸ்ய, பெருமாளோட திருக்கண்களானது அப்படி அந்த தாமரை பூ மாதிரி, அன்றளர்ந்த தாமரை பூ மாதிரி இருக்கும்ன்றதுனால பெருமாளுடைய கண்களை எப்படி சொல்கிறோம், பத்மேக்ஷணஸ்ய, ஈக்ஷணம் பார்வை, அந்த கண்களானது அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கண்களால் பாதுகையை பெருமாள் பார்க்குறாராம். அப்படி பார்க்கும் பொழுது பாதுகை மேலே பூ மாதிரி பொழிஞ்சா மாதிரி இருக்கான். ஏன்னா பெருமாளோட கண்கள் எப்படி இருக்கும், நீண்டவ பெரியவாய கண்கள், அவ்வளவு பெரிய கண்கள் பெருமாளுக்கு.
அந்த கண்களால் பாதுகையை முதல்ல பார்க்குறார். அதாவது தான் இப்போ கிளம்ப போகிறோன்ன உடனே பாதுகையை சாத்திக்கணும்ன உடனே பெருமாள் குனிஞ்சு பாதுகையை பார்க்குறார். பெருமாளுடைய அந்த திருக்கண்களானது பாதுகை மேலே படும் பொழுது அந்த கண்கள் எதுக்கு ஒப்பா சொல்கிறோன்னா தாமரைப்பூக்கு ஒப்பா சொல்கிறோம். அந்த நீண்ட பெரியவாய கண்கள் அவ்வளவு புஷ்பங்களை பாதுகை மேலே வர்ஷிச்சா மாதிரி இருந்துதான், பூவினால் திருமஞ்சனத்தை பண்ண மாதிரி இருந்துதான் இது முதல்ல. அடுத்தது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய திருவடியை கொண்டு போய் பாதுகை மேலே வைக்கிறார். ஏன்னா இப்போ அவர் கிளம்பணும். அதனால் பெருமாளுடைய திருவடியாகின்ற அந்த தாமரைப்பூ பதம், பெருமாளுடைய பதம்ன்றது திருவடியாகின்ற அந்த தாமரைப்பூ. முதல்ல கண்களான தாமரைப்பூவால் ஒரு திருமஞ்சனம் பண்ணார். இப்போ திருவடிகளில் இருக்கக்கூடிய தாமரைப்பூவால் ஒரு திருமஞ்சனம் பண்ணுறார் பாதுகைக்கு. எதுக்காக அப்படின்னா, இந்த ஜெயத்துக்காக. எப்படியுமே பாதுகையானவள் இந்த ஜெயத்தை கொடுத்துடுவோன்னு தேவர்கள் எல்லோரும் கூட பெருமாளுக்கு ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் பண்ணுறா. ஆனால் பெருமாளானவர் தான் கிளம்பும் போதே அவருக்கு நிச்சயமாக தெரியும், நமக்கே தெரியும், பெருமாள் கிளம்பினார்னா நிச்சயமாக வெற்றி அவருக்கு தான், நமக்கே தெரியும், பெருமாளுக்கு தெரியாதா என்ன? ஆனால் அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்க போகிறவ யாருன்னா பாதுகைன்றது தெரிஞ்சதுனால பெருமாளானவர் அந்த வெற்றியை அடைவதற்கு முன்னமேயே பாதுகைக்கு பூவினால் ஒரு திருமஞ்சனத்தை பண்ணுறார் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக திருக்கண் தாமரை, திருவடி தாமரை, இதனால் இந்த தாமரைகளால் சாக்ஷாத் பெருமாளே முதல்ல பாதுகைக்கு ஒரு புஷ்பாபிஷேகம் பண்ணிடுறார். அதுக்கப்புறமா தான் பெருமாளுக்கே அந்த புஷ்பாபிஷேகமானது தேவர்களால் பண்ணி வைக்கப்படுறது. ஆக பெருமாளை காட்டிலும் பெருமாளால் அர்ச்சிக்கப்படும் புஷ்பாபிஷேகம் பண்ணப்படும் எங்கள் பாதுகை தானே வசத்தி அப்படின்றத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.